டுனட்டா டோன்டா அல்லது அயமா ஐமா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த டுனட்டா டோன்ட்டும் ஐ ஆம் ஐமண்டும் சொல்ற மெத்தட இங்கிலீஷ்ல கன்ட்ராக்ஷன் அல்லது கன்ட்ராக்டட் ஃபார்ம் என்று சொல்லுவோம். இந்த கன்ட்ராக்டட் ஃபார்ம் ஆனது ஏன் பயன்படுத்தப்படுகிறது, எப்படி சுருக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கமா பார்ப்போம். இப்ப நாங்கள் இந்த கன்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் ஆனது ஏன் பயன்படுத்தப்படுதுன்றதை பார்ப்போம். இது என்னதுக்கு பயன்படுத்தப்படுது என்று சொன்னால், எழுதுகிற பொழுது இடத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும், கதைக்கிற பொழுது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும், இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல, அதாவது இன்ஃபார்மல் ரைட்டிங்கிலையும் இன்ஃபார்மல் ஸ்பீச்சஸ்லையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இவற்றை ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல, அதாவது ஃபார்மல் ரைட்டிங்கோ அல்லது ஃபார்மலான ஸ்பீச்சஸ்லையோ பயன்படுத்தக்கூடாது. உண்மையில இந்த சுருக்கத்தில் ஈடுபடுகிற சொற்கள் 3 வகையான சொற்கள் தான் ஈடுபடுகின்றன. அந்த 3 வகையான சொற்கள்ல முதலாவது வகை ப்ரோனவுன்ஸ், அதாவது சப்ஜெக்ட், எழுவாயினுடைய இடத்தில் வரக்கூடிய சொற்கள் அல்லது எழுவாய்களாக பயன்படுத்தப்படக்கூடிய ப்ரோனவுன்ஸ் ஒன்று. இரண்டாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ், அதாவது துணை வினை சொற்கள். மூன்றாவது நாட். உண்மையில இதுல 3 வகையான சொற்கள் ஈடுபட்டாலும் இதுல 2 சோடிகள் தான் கன்ட்ராக்ஷன்ல ஈடுபடுகிறது. அது என்னன்னு சொன்னால், ஒன்றில் சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஹெல்பிங் வெர்பும் அல்லது ஹெல்பிங் வெர்பும் நாட்டும். ஆனால் ஒரே வசனத்தில் இவையெல்லாம் வருகிற பொழுது 2 கன்ட்ராக்ஷன்ஸ் அங்க வராது, கடைசி வரையும் வராது. இதை நாங்கள் எப்படி சுருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த கன்ட்ராக்ஷன்ல ஈடுபடுகிற அந்த 2 சொற்களையும் நாங்கள் முதலில் ஒன்றாக சேர்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த 2 சொற்கள்ல இருக்கிற 2வது சொல்லினுடைய எஃபெக்டிவ் வவலை ரிமூவ் பண்ண வேண்டும். அது ஒரு வவலாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வவல்ஸ் ஆக இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், எஃபெக்டிவ் வவல்ஸ் ரிமூவ் பண்ணி போட்டு அந்த இடத்துல ஒரு அப்போஸ்ட்ரோஃபிய போட்டு விட வேண்டும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 2வது சொல்லில இருக்கிற எஃபெக்டிவ் வவலை நீக்க வேண்டும். எஃபெக்டிவ் வவலை நீக்க வேண்டும். அது என்ன எஃபெக்டிவ் வவல்? அதாவது 2வது சொல்லில இருக்கிற சத்தம் போட்டு கொண்டிருக்கிற வவல்ஸ், அதாவது சவுண்ட கொடுத்து கொண்டிருக்கிற வவல்ஸ் நாங்கள் எஃபெக்டிவ் வவல்ஸ் என்று சொல்றோம். உதாரணத்துக்கு we are, இந்த we are-வில ஆவில இருக்கிற எஃபெக்டிவ் வவலை தான் நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டும். இங்க 2 வவல் இருக்குது ஆவில. ஒன்று ஏ, மற்றது பின்னுக்கு சைலண்டாக இருக்கிற இந்த இ. இந்த ஈல நாங்கள் கை வைக்க தேவையில்லை. ஏற்கனவே நான் சொன்னது போல எஃபெக்டிவ் வவலை மட்டும்தான் நாங்கள் நீக்க வேண்டும். இப்ப நாங்கள் வி ஆவை சுருக்கிற பொழுது வி ரிமூவ் பண்ணப்பட்ட ஏக்கு பதிலாக அப்போஸ்ட்ரோஃபி ஆர் இ, we are. உதாரணத்துக்கு ஹீயையும் இஸ்ஸையும் இப்ப நாங்க சுருக்க போறோம் என்று சொன்னால், ஹீயையும் இஸ்ஸையும் நாங்கள் சேர்த்து எழுதுவோம். எழுதி போட்டு இது இந்த 2வது சொல்லாகிய இஸ்ஸில இருக்கிற வவலை நீக்குவோம், அதாவது ஐய நீக்குவோம். நீக்கி போட்டு அந்த இடத்துக்கு ஒரு அப்போஸ்ட்ரோஃபிய போட்டு விடுவோம். இப்ப ஹீ இஸ்ஸினுடைய சுருக்கம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஹெல்பிங் வெர்பும் நாட்டும் எப்படி சுருங்குதுன்னு பார்ப்போம். ஃபார் an example, இஸ்ஸும் நாட்டும் சுருங்குகிற பொழுது இஸ்ஸையும் நாட்டையும் சேர்த்து எழுதுவோம். சேர்த்து எழுதுகிற பொழுது இதுல 2வது சொல்லாக இருக்கிறது நாட். நாட்டில் இருக்கிற ஓவர் ரிமூவ் பண்ணுவோம். ஓவர் ரிமூவ் பண்ணி போட்டு அந்த இடத்துல
ஒரு apostrophe போட்டு விடுவோம். இப்போ உங்களுக்கு is notனுடைய contracted form கிடைச்சிருக்கும். இதுல காமனான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்பவும் ஒரு helping verb ஓட ஒரு நொட்டை சேர்த்து சுருக்குகிற பொழுது நொட்டில இருக்கிற ஓதான் எப்பொழுதும் ரிமூவ் பண்ணப்படும். ஏனென்றால் நொட்டில ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்குது. இங்க எந்த குழப்பமும் இல்லை. ஒரு ஹெல்பிங் வேர்போட நொட்டை சுருக்குகிற பொழுது நொட்டில இருக்கிற ஓ மட்டும் இல்லாமல் போகும். அங்கே அப்போஸ்ட்ரோபி உண்டு வரும். இப்ப இந்த சுருக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசமான சிக்கலான விடயம் ஒன்றை பார்ப்போம். உதாரணத்துக்கு I have சுருக்குகிற பொழுது I apostrophe VE நாங்கள் கண்டிருக்கிறோம். இது எப்படி நடக்குது? இங்க வவல் மட்டும்தான் நீக்கப்படுகிறதா என்றால் இல்ல, அங்க இருக்கிற ஏயோட சேர்ந்து எச்சும் வெளிக்கிட்டு போற. என்ன நடந்தது என்று உண்மையில நாங்கள் கவனிச்சோம் என்று சொன்னால், இந்த ஏய நாங்கள் நீக்குகிற பொழுது, அதாவது உயிரை நீக்குகிற பொழுது, இவர் ஆரில தங்கி இருந்தாரோ அந்த மெய்யான எச், அதாவது நாங்கள் ஒரு உயிர் எழுத்தை வவலை நீக்குகிற பொழுது அது ஆரில தங்கி இருந்ததோ அந்த எழுத்தும் சேர்ந்து ரிமூவ் பண்ணப்படும். ஆகவே ஹேவில இருக்கிற ஏய ரிமூவ் பண்ணுகிற பொழுது அங்க இருக்கிற எச்சும் அவரோட சேர்ந்து ரிமூவ் பண்ணப்பட்டு ரெண்டு எழுத்துகளுக்கும் பதிலாக இந்த அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்தப்படும். இன்னும் ஒரு சிக்கலான பிரச்சனை பார்ப்போம். ஐயையும் வுட்டையும் சுருக்கிக்குள்ள நீங்கள் நிறைய இடங்களை கண்டிருப்பீங்க ஐ அப்போஸ்ட்ரோபி டி. அப்ப இங்க வவலை தானே ரிமூவ் பண்ண சொன்னது, ஏன் இவ்வளவு எழுத்தையும் காண இல்ல. W O U L இப்படி 4 எழுத்தையும் காண இல்ல என்று நீங்கள் நினைப்பீங்க. இப்ப சொல்லித்தாரன் படிக்க வுட்ல இருக்கிற எல் ஏற்கனவே சைலண்டா இருக்குது. அப்ப அவரை ரிமூவ் பண்ணிருக்கோம். அடுத்ததாக இங்க சத்தத்தை போட்டு கொண்டிருக்கிற எஃபெக்டிவ் வாவல்ஸ் ஓ யூ அவரையும் நீக்கணும். இந்த வாவல்ஸ் சோடிகளை நீக்கும் பொழுது இவர் ஆரில தங்கி இருந்தாரோ அந்த W அந்த கன்சனன்ட்டும் சேர்ந்து ரிமூவ் பண்ணப்படுகிறார். இப்ப எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது வெறும் டி மட்டும்தான். ஆகவே I apostrophe D. இப்ப நான் உங்களுக்கு கன்ட்ராக்ஷனை எப்படி செய்யறது என்ற விதிகளை சொல்லி தந்தேன். எப்பவும் விதிகள் இருக்கு என்று சொன்னால் விதி விலக்குகளும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அதாவது எந்த மொழியினுடைய கிராமரும் பெர்ஃபெக்டாக இருக்காது. அதாவது 100% பெர்ஃபெக்டாக இருக்காது. ஆகவே இந்த விதிக்கு இருக்கிற விதி விலக்கு ஒரு சிலவற்றை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு கேனையும் நொட்டையும் சுருக்கினால் வளமையாக நான் சொன்ன விதியின்படி இரண்டாவது சொல்லில இருக்கிற நொட்டில இருக்கிற ஓவர் ரிமூவ் பண்ண வேண்டும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்னது போல சத்தத்தை குறைச்சு சுருக்கிறதுக்காகத்தான் இந்த கன்ட்ராக்ஷன் செய்யப்படுகிறபடியால அங்க 2 எண் அதுல ஒரு எண் ரிமூவ் பண்ணப்படுது. அடுத்த விதிவிலக்கு will not. இந்த will notல பார்த்தோம் என்று சொன்னால் will notனுடைய சுருக்கம் willn't அல்ல won't. W O N apostrophe T. அடுத்த விதிவிலக்கு shall not. shall not இந்த சுருக்கம் shalln't அல்ல shan't. S H A N apostrophe T. சாதாரணமாக இந்த சுருக்கத்தில் நாங்கள் எல்லுகள் இல்லாமல் போறத பார்க்கலாம். அந்த வகையில இந்த 2 சொல்லும் விதிவிலக்காக இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஏன் இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது, இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி உருவாக்குறது சொல்லி தந்திருக்கிறேன். இந்த கன்ட்ராக்ஷனை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு பரீட்சைகள்ல தரப்படுகிற பொழுது மிகச் சரியாக சரிபார்த்து கொள்ளுதல் நல்லது. இனிமேல் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் ஒரு லிஸ்ட வச்சு I am I'm, do not don't, he is his, is not isn't இப்படி பாடமாக்க தேவையில்லை.
இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல தந்த லிஸ்டை சுருக்கி பார்த்து கொள்ளுங்க. இந்த விதிக்கு மேலதிகமான விதிவிலக்குகள் இருந்தால் நீங்களும் கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நன்றி.